2022-24 கல்வியாண்டில் எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிரிவில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தரவரிசையில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தங்கப் பதக்கம் வென்ற எங்கள் மகாத்மா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் முதல்வரும் திரு சீனிவாசன், திருமதி ஜெயராணி அம்மா அவர்களின் புதல்வன், இன்றைய விழா நட்சத்திரமான எஸ் சிபிசுதன் பிஹெச்எம் எம்எஸ்சி பிஹெச்டி அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய ஆர்டிஎன் பிஹெச்எஃப் பிபி என் முகமது நாசிர் சேர்மன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே வந்திருக்கும் எங்களது கல்லூரியின் கல்வி குழும தலைவர் முகமது நாசர் சார் அவர்களுக்கும், சீஃப் கெஸ்ட் ஃபஸ்ட்டு ரமேஷ் சார், என்னோட குருன்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நான் ட்ரைனிங் போகும்போது எனக்கு இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தொழில் சொல்லிக் கொடுத்த, உள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சிலை போட்டு கொடுத்த ரமேஷ் சார் அவர்களுக்கு என முதற்கண் நன்றியும் இங்கே வந்ததற்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் வாழ்க்கையில் ஒரு சில பேரை மீட் பண்ணுறேன். ஆனால் ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பு முனை நான் யாரை பார்த்ததுக்கப்புறம் வந்துச்சுன்னா ரமேஷ் அஸ்வின் சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்தது. என்ன சார் பண்ணலாம், ஒரு புதுவிதமாக எடுத்துகிட்டு போகலாம். நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஹெச்டி. எம்எஸ்சியில் இப்போ உங்கள் பசங்க படிக்கிற அதே யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட். ஸோ நம்ம ஒரு காலேஜாக முதல்வராக இருக்கும்போது அந்த காலேஜை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னு நிறைய எஃபர்ட் போட்டேன். ஸோ அப்போ இந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு உரித்தான நபர்னா அது இந்த ரமேஷ் அஸ்வின் சார் தான். சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாம் சேஞ்ச் ஆனிச்சு. சாருக்கு முதற்கனே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஏதோ பேசலைன்னா, இன்றைக்கி ஒரு நாள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ பேசலைன்னா எப்படி மனசு வலிக்குமோ, அது மாதிரி ரீசெண்ட் டேஸாக ஒரு ஃபோன் வரலன்னா கூட எனக்கு மனசு வலிக்கும். பேசிக்கிட்டே இருப்பேன். கோபிகண்ணன் சார், ஹெச்ஆர் ஸ்ப்ரிங் லீஃப் சிங்கப்பூர். ஸோ என் பசங்க ஒரு 15 பேர் ட்ரைனிங்லேயும் ஒரு 2 பேர் பிளேஸ்மெண்ட்லேயும். சாதாரணமாக இல்லை, மற்ற துறையிலலாம் நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் கழித்து நீங்கள் போக வேண்டிய மாதம் 80,000 ரூபா அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெருசு, கரெக்டுங்களா? ஆனால் சிங்கப்பூருக்கு அது என்னது, பேசிக். அந்த வாய்ப்பை சார் சொன்னாங்க, 1000 கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் ஏன் 1000 கேள்வி கேட்டேன்னா, எங்கள் சேர்மன்ட்ட போய் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி பசங்களை சிங்கப்பூர் அனுப்புகிறோம் சார், நல்ல சம்பளம் சார் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ சார் அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தாங்க. சார் எல்லாம் ஓகே சார், சார் நீங்கள் நம்பிக்கையானவர், உங்கள் ஃப்ரெண்டு நம்பிக்கையானவர், ஒத்துக்கிறேன். பசங்களுக்கு நீங்கள் 80,000 சம்பளம் தருவீங்க, அதுவும் ஓகே. அங்கே போகிறவன் சரியாக தான் இருப்பானா, கையில் அமௌண்ட் நிறையா இருக்குமே, ஏதோ தவறுதல் நடக்குமே, கண்ணு முன்னாடியே அவங்கள கட்டி மேய்க்க முடியலையே, எப்படி பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு 1000 கொஸ்டின் கேட்டாங்க. அதுதான் அனுபவமாக பார்க்குறேன் எங்கள் சேர்மன் சார்லேருந்து. என்னோடய துடிப்பு பசங்களை எப்படியாவது கொண்டு போகணுன்னு, அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னென்னா, நான் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பசங்களை ஹோட்டலுக்கு ட்ரைனிங் அனுப்புகிறேன். ட்ரைனிங் அனுப்பும் போதே அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன். எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பையன் ஒழுங்காக இருக்கானா, எந்த வித கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கானா. இப்போ குழந்தையெல்லாம் பிறக்கும்போது ஒரு கெட்ட பழக்கத்தோடு தான் பிறக்கிற மாதிரி இருக்குது. காலேஜுக்கு யாரும் படிக்க வர மாதிரி தெரியல. நான் படிக்கும்போது என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் வாத்தியரை பார்த்து எனக்கு பயமாக இருக்கும். இப்போ இவங்களை பார்த்து நாங்கள் பயப்படுற மாதிரி இருக்குது. தட்ஸ் ஃபேக்ட், ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 2 வருஷமும் என்கிட்ட ஒபே பண்ணுற, ஒத்துழைச்சி போகிறேன். நாங்கள் ட்ரைனிங் அனுப்புற இடத்துல நல்ல பேர் வாங்கினேன். எந்த சூழ்நிலையும் பொழைக்க தெரிஞ்சேன். அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த துறையில் சாதிக்குன்னு நினைக்கிறேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையனை எடுத்தேன். 40 பேரில் 10 பேர் தான் வந்தான். அந்த 10 பேர்லையும் இங்கே போனால் அவன் சர்வே பண்ணுவான்னு ஃபில்ட்ரு பண்ணேன். அந்த 10லேயும் 5 பேர் தான் வந்தான். அந்த 5 பேர் தான் அனுப்பிச்சேன்.
அந்த 5 பேரில் ஒரு 2 பேர் இதே சிங்கப்பூரில் போயிட்டு பெஸ்ட் ட்ரைனிங் அவார்ட், சிறந்த பயிற்சியாளர் விருது வாங்கியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சாதனை நினைக்கிறேன். நான் வந்து கோல்டு மெடல் வாங்கும் போது கூட அவ்வளோ சந்தோஷப்படலை. இந்த பசங்க அப்படி வாங்கியிருக்கான்னு சொல்லும்போது ஏதோ நானே பெற்று நானே வளர்த்து நானே கொண்டு விட்ட மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அந்த 2 பசங்களும் இங்கே வந்திருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு விருது வந்திருக்கு, இங்கே ஷீல்டு வந்திருக்கு. அதை கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிரவீன்குமார் கடைசியாக பேசுகிறார் பார்த்தீங்களா. ஸோ நானும் அவரும் 2014 ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். நாங்களாம் ஒரு சாதாரணமான ஃபேமிலி. இப்போ உங்கள் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்திருக்கீங்க, 40 பேர் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 40 பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. என்னோடய பையன் படித்து தான் என் குடும்பம் வளரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்க ஒருத்தர் இருக்கீங்களா? கை தூக்குங்க. என் பையன் படித்து தான் என் குடும்பம் வளரணும் தேவையில்லை. அப்போது வந்திருக்க எல்லாருமே சாதாரணமான ஃபேமிலிஸ். எங்கள் காலேஜோட நம்பி எப்படி வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு பல்கலைக்கழகம் நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸு ரொம்ப கம்மி, இந்த காலேஜ் மட்டும்தான். நீ மற்ற எந்த காலேஜ்லேயும் போயிட்டு எங்களை விட ₹1 ஃபீஸ் கூட இருந்துச்சுன்னா உங்கள் பையனுக்கு நான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன் இந்த 3 வருஷம். ஓகேங்களா? ஸோ எது எஜுகேஷனுக்கு ஃபீஸ் கம்மியாக பண்ணுறோம், பிளேஸ்மெண்ட்டும் சம்பளம் அதிகமாக பண்ணுறோம். ஒரு பையன் ஒரு கல்லூரிக்கு வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டீங்கக்கா, இங்கே இந்த கல்லூரி எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எண்ணெய் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, இங்கே என்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்க போகிறதில்ல. நல்லா படித்தாரா, நல்ல இடத்துல வேலை பார்த்தாரா, நல்ல சம்பளம் கிடைச்சிதா, இது 3 மட்டும்தான். இதுக்கு 3க்கு அடையாளமாக தான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்க இந்த சீஃப் கெஸ்ட். அந்த 3க்கு அடையாளமாக தான் இன்றைக்கி இந்த விழாவின் நாயகன் நான் சொன்னாங்க. இந்த விழாவின் நாயகன் 2 பேர் இருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் மணிகண்டன் அண்ட் விக்ரபாண்டியன். ஸோ 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ என் பிள்ளை மாதிரி நான் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 பசங்க தான் அவார்ட் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் ட்ரைனிங் அவார்ட். அதே மாதிரி இந்த கல்லூரி மூலிமா ட்ரைனிங் அனுப்பிச்ச ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்றைக்கி சர்டிஃபிகேட் நம்ம கல்லூரி மூலமாக கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் தரோம். அந்த சர்டிஃபிகேட் எங்கே உங்களுக்கு வேலை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வேறுபாடே கிடையாது. அதாவது எக்ஸாம் கிடையாது, நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கிடையாது, நீங்கள் தாழ்ந்தவரா உயர்ந்தவரான்னு கிடையாது. ட்ரைனிங்கு, இன்டர்வியூவு, உங்கள் சர்டிஃபிகேட், அது மட்டும்தான். எல்லா துறையிலையுமே முன்ன பின்ன எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த துறையில் மட்டும்தான் தொழிற்கல்வி ஒரே மாதிரி எல்லோரையும் சமமாக நடத்துவோம். ஓகேங்களா? இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச இங்கிலீஷில் ஒரு கவிதை இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் சொல்லுவாங்க. முதல்ல ஒரு துறையில் அந்த துறையை நீங்கள் தெரியணும்னா முதல்ல அந்த துறை என்னன்னு தெரியணும். அந்த என்னன்னு தெரியறதுக்கு தான் உங்களை ட்ரைனிங் அனுப்புகிறோம். ட்ரைனிங் கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்கும். என் பிள்ளை ரசம் சாதம் தான் சாப்பிடுவான், என் பிள்ளை வந்து நல்லா தான் தூங்குவான், தூக்கி மடியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் எங்கே செல்லுபடி ஆகாது, ட்ரைனிங்கில் செல்லுபடி ஆகாது. ஒரு ₹100 கஷ்டம் என்னென்னு அந்த பையனுக்கு தெரியணும். அந்த பையன் ட்ரைனிங்கில் பார்க்க போகிற வேலை தான் அவன் லைஃப்லாம் வேலை கிடையாது, சின்ன வேலை. அதை கற்றுக்கிட்டு மேலிடத்துல சேரில் உட்காரும் பொழுது ஒரு அடிப்படை ஒரு ஊழியர் செய்யக்கூடிய வேலை என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் கிராக் த சிஸ்டம் ஃபஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நான் சொல்கிறது கேட்கணும். கஷ்டப்படணும், சாப்பாட்டு கஷ்டப்படணும், தூங்குறது கஷ்டப்படணும், வேலை கஷ்டப்படணும். இந்த கஷ்டமெல்லாம் சேர்ந்து தான் மாறும். இப்போ நீங்கள் ஒரு பையன் ₹100 கொடுக்குறீங்க, கஷ்டம் தெரிஞ்ச பையன், அந்த ₹100 கஷ்டம் தெரிஞ்ச பையன் செலவு பண்ண மாட்டான். கஷ்டம் தெரியாத பையன் ஈஸியாக ஊதாரியாக போயிடுவான். அதனால தான் உங்கள் சப்போர்ட்டை ட்ரைனிங்கில் தயவு செஞ்சு காட்டாதீங்க. நல்லபடியாக ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு இங்கே வந்துடக்கூடிய பேரண்ட்ஸ் எனக்கு ஒத்துழைக்கணும். அப்புறம் வந்து படிக்கிறது எதுக்காக? அறிவு வளர்த்துக்கிறதுக்காக அப்படியா? நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியா? கிடையவே கிடையாது. படிக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் மணி, மேக் வெல்த். என் குடும்பம் நொடிச்சு போயிருக்கு, அந்த குடும்பத்தை மாற்றணும். என்கிட்ட பணம் இல்லை, எங்கள் அப்பா தாத்தா பணம் சேர்த்து வைக்கல, எனக்கு ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு கடையை நிறுவனம் வச்சு தர்றதுக்கு என்கிட்ட வழி இல்லை. நான் என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட ஒரே ஆயுதம் என்னது? எஜுகேஷன்.
படிப்பு. அந்த படிப்பில் தொழிற்கல்வியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த தொழிற்கல்வி தான் இந்த தொழிற்கல்வி. ஸோ இப்போ இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன், ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன். ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன? ஸ்டார்ட் அப்புக்கு பிஸ்னஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஒரு கடை போட்டு பண்ணுறீங்கன்னா அது பிஸ்னஸ். ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்கிட்ட எதுவுமே இல்லை சார், ஆனால் தொழில் இருக்குது, முயற்சி இருக்குது. நான் எப்படி சார் போகிறது? அந்த தெரியுமா, பாதை தெரியுமா? அந்த பாதைக்கு வழி அனுப்ப தான் நான் இருக்கேன். கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் பெரிய பெரிய சார்லாம் வந்திருக்காங்க. ஆல்ரெடி போனவங்களுக்கு இன்றைக்கி அவார்டு தரோம். இந்த படிப்பை 10th +2 படித்தவங்க தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஊர் பக்கத்தில், உங்கள் பக்கத்து வீட்டில் அடுத்த டிகிரி படிச்சுட்டு வெறும் 10,000, 15,000, 20,000 வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம காலேஜில் ஒரு ஆஃபர் இந்த இயரில் 1 இயர் கோர்ஸ், ஒரு வருஷ டிப்ளமோ அடுத்த டிகிரி படித்த பசங்களுக்கு தரேன். அந்த 1 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 6 மாதம் இங்கே நான் ட்ரெயின் பண்ணுறேன், 6 மாதம் சிங்கப்பூர் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆஃபரை இந்த இயர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எப்படியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 10 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதை பற்றி அவேர்னஸை நீங்கள் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸ்டார்ட் அப்பில் ஃபஸ்ட் இயர் பசங்க காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு பெருசாக மற்ற காலேஜ் மாதிரி சார் 1000 கொடுங்க, 2000 கொடுங்க, 3000 கொடுங்கன்னு கொடுங்கலை. மற்ற காலேஜ் மாதிரி லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்கல. மற்ற படிப்புகள் மாதிரி நீ காசு கட்டினதை படின்னு சொல்லலை. படிக்கும்போதே வேலை வாங்கி தரேன், நீ படிக்கிற படிப்புக்கு உனக்கு சம்பளம் வாங்கி தரேன், உனக்கு தொழில் சொல்லித்தரேன், தொழில் சொல்லி கொடுத்ததுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி தரேன், எல்லாமே பண்ணித்தரேன். பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பையன் கையில் காசு வந்தோடனே சில பேர் ஊதாரியாக செலவு பண்ணுவான், சில பேர் கையில் பணத்தை பத்திரமா வச்சுருப்பான். நீங்கள் அந்த காசுக்கான கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். இந்த ஒரு 100 ரூபாய்க்காக அம்மா ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறேன், ஒரு அப்பா நாள் ஃபுல்லாக நிற்கிறேன் அப்படின்னு 100 ரூபா சொன்னீங்கன்னா அந்த 100 ரூபா அவன் கையில் வரும்போது கண்டிப்பாக செலவு பண்ண மாட்டான். கஷ்டத்தை சொல்லி வளங்க. காலேஜுக்கு ஒரு நாள் வரலைன்னா கூட நான் என்றைக்கும் காலேஜ் லீவ் விட மாட்டேன், சரிங்களா? கவர்மெண்ட் ஹாலிடே மட்டும் தான் லீவாக இருக்கும். காலேஜுக்கு ஒரு நாள் போகலாம் கூட, ஏன் போகலன்னு கேளுங்க. தனியாக ஃபஸ்ட் இயருக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் தைரியமாக பேசுங்க. எக்ஸ்ட்ரா காசு கேட்குறான், காலேஜில் காசு கேட்குறாங்க அப்படின்னா எதுக்கு அந்த காசு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே கேட்க மாட்டேன், சரிங்களா? ட்ரைனிங் வந்து மட்டும்தான் வரும். எக்ஸ்ட்ரா காசு கேட்குறான்னா எதுக்கு கேட்குறான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அந்த குரூப்பில் பேசுங்க. ஹெச்ஓடிஸ் இருக்காங்க, புது சார்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன கவிதையும் சொல்லிக்கிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட், இட்ஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தோல்விங்கிறது வெற்றிக்கான முதல் படிக்கட்டுன்னு தமிழில் சொல்கிறோம். ஓகேங்களா? நான் 2014 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய சம்பளம் வெறும் 2000 ரூபா. நான் பிஎஸ்சி படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன், எம்எஸ்சி படிக்கும்போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். எங்கள் அப்பா அம்மா சாதாரண ஒரு விவசாய ஃபேமிலி. ஆனால் கடந்த ஆண்டு தங்கப்பதக்கத்தை நான் கழுத்தில் போட்டதை விட அவங்க கழுத்தில் போட்டது அதிகம். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, மாணவர்கள் உங்கள் பெற்றோரை கௌரவிக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹேபிட்டு, என்ன தான் மாணவர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க அடுத்த லெவல் போனாலும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த ரெக்கக்னேஷனை ஃபீல் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் முடித்த ஒவ்வொரு மாணவர்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இன்றைக்கி பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறேன். பெஸ்ட்டு ட்ரைனிங் அவார்டு வாங்கின 2 மாணவர்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இன்றைக்கி பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறேன். அந்த பசங்களை விட பேரண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறோம், அட்வான்டேஜ் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் கஷ்டம், உங்கள் உழைப்பு, உங்கள் முயற்சி தான் உங்கள் பையனை வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? நீங்களும் வளரணும், எங்கள் கல்லூரியும் வளரணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எதனால என்ன சொல்லுங்கள், இந்த விஷயத்த பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உங்கள் சர்க்கிள், உங்கள் பக்கத்து வீடு எல்லாத்தையும் பேசுங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க, தெரியப்படுத்துங்க. நான் நிறையா பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே யூடியூப் சேனலில் லைவாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்னைக்கு வேணாலும் போய்ட்டு அந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கலாம். பேசுகிறது எல்லாமே இருக்கும். யாராவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சிங்கன்னா இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர் போய்ட்டு 1 லட்சம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என் கல்லூரியில் படிக்கணும், எஜுகேஷன் வேணும். அது ஒரு வாய்ப்பை அடுத்த நாள் கடத்துங்க, கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணித்தரேன். ஓகேங்களா? இந்த வாய்ப்பினை கொடுத்த எங்களது சேர்மன் சாருக்கு நான் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.